ஒரு எல்லாரும் கேட்குறக்கு ஐயா கிட்ட ஒன்றே ஒன்று என்னங்க அந்த ஆரோக்கியம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இது எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி. அதை நீங்கள் பல முறை சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. மாதிரி கசப்பான விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. புரியுதா? கசப்பான விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லிடுறேன். அதுதான் மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கு 3 ரொம்ப முக்கியம். 1 காற்று, 2வது தண்ணி, 3வது உணவு. இந்த உணவுங்கிறது 3வது எனக்குன்னா 20 நாள் மகாத்மா காந்தி வெறும் தண்ணி குடிச்சிட்டு உயிரோடு வந்துருக்கிறாரு. புரிஞ்சுட்டிங்களா? பட் காற்று இல்லாமல் உயிரோடு இருக்க முடியாது. புரியுது உனக்கு? ஸோ சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாமே உலகத்துக்கு எல்லாருமே இந்த அட்வைஸ் இல்லை, நான் மட்டும் சொல்கிறேன். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்கள். வாக்கிங் பண்ணி அப்போ தான் ஓசோனுக்கு சுத்தமான காற்று கிடைக்குது. ஸோ காற்று வழியாக ரத்தம் சுத்தமாகுது. 2வது தண்ணி. ஃபேக்ட்ரியில் ஓடிட்டே இருக்குது. நீங்கள் உள்ளக்கூடிய எல்லா கழிவும் அந்த யூரின் வழியாக வெளியே போகுது. ஒரு நாளைக்கு நீங்கள் 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா இந்த உடம்புல இருக்கிற கசட்டு அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு யூரின் வழியாக அது வெளியே போகுது. ப்ளஸ் யுவர் கிட்னி த்ரூ மவுத் அப்படிங்கிறான். கிட்னி சுத்தமாக இருக்கணும்னா நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கணும். ஸோ 1.5 லிட்டர் தண்ணி தினம் குடிங்க அப்படிங்கிறான். சாப்பாடை பற்றி என்ன சொல்லலாம்னா எம்டி ஸ்டமக்கில் வெளியே போகாதீங்களாம். நான் காலையில் என்ன பண்ணேன்னா முந்தின நாள் பழைய சாதம், இவ்வளோ ஒரு கை பழைய சாதம், அதை தண்ணி ஊற வச்சுருந்து காலையில் பழைய சாதத்தில் 2 டம்ளர் மோர் ஊற்றி அடித்து இதை இந்த டம்ளர் 2 டம்ளரில் மோர் பழைய சாதத்தில் அடித்த மோர், இந்த மோர் 2 டம்ளரும் 4 சின்ன வெங்காயம், அப்புறம் பப்பாளி பழம் 4 பீஸு, கொய்யா 4 பீஸு, ஆப்பிள் 3 பீஸு. இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். Grand collections for grand celebrations. Ramraj, a festival celebration wear.